Good morning to all. Today we have to discuss about 11th Computer Science Chapter 3 Computer Organization. Computer organization deals with the hardware components of a computer system. It includes I/O devices, CPU, storage devices, primary, etc. இந்த CO means computer organization. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா I/O device, I/O means input and output devices. இது எல்லாமே இருக்குது. எக்ஸ்ட்ரா வேறு என்ன பார்க்கணும்னா RAM means random access memory, ROM means read only memory. Then do know about the secondary storage devices. Secondary storage devices என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு later I will explain later. First of all, what is microprocessor? This computer organization deals with input devices and output devices, central processing unit, storage devices and primary memory, secondary memory, etc. Okay. It also deals with how they are interconnected and artificial intelligence. Okay. இது வந்து பேசிக்காக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா செகண்ட் சாப்டரில் பார்த்துருப்போம் ஆல்ரெடி. நம்பரிங் சிஸ்டம், அடுத்து லாஜிக் கேட்ஸ், இதெல்லாம் இதோட கண்டினியூட்டி தான். இந்த சிஓவில் ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பற்றி பார்ப்போம்னா இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு, ரேமு, ரோமு, டைப்ஸ் ஆஃப் ரோமு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பேசிக்காக தான் இருக்கும். அதை பாருங்கள். கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் டீல்ஸ் வித் ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ். ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ்னால் நம்ம என்னது, டிவைசஸ் நிறைய இருக்குது, இன்புட் டிவைசஸ், இதோட இன்டர் கனெக்ட் ஆகி தான் இருக்கும். மைக்ரோ ப்ராசஸர்னா பாருங்கள், micro major component of a computer with performs all tasks. Microprocessor performs all tasks. இந்த மைக்ரோப்ராசஸர் எப்போ இயர்லியர் இன்ட்ரோடியூஸ் ஆச்சு அப்படின்னா 1970s தான் வந்துச்சு. ஒன் வேர்டில் கேட்பாங்க. 1970s தான் மைக்ரோப்ராசஸர் இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. இந்த மைக்ரோப்ராசஸர் எப்படி இருக்குன்னா சின்ன சிப்பா, சிலிக்கான் சிப்பு, ப்ரோக்ராமபிள் மல்டிபர்பஸ் சிலிக்கான் சிப்பு, சின்ன சிப்பாக தான் இருக்கும். இட் இஸ் டிரைவன் பை கிளாக் பல்ஸ். ஓகே, இதை பாருங்க. இதுக்கு சின்ன டயக்ராம் இருக்கு. கிளாக் டயக்ராம் ஆஃப் ஏ மைக்ரோப்ராசஸர் பேஸ்ட் இன் சவுண்ட். இன்புட் இருக்கு, நெக்ஸ்ட் பாருங்க மைக்ரோ ப்ராசஸர், தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அவுட்புட். இடையில மெயின் மெமரி இருக்கு. மெமரி தான் நமக்கு டூ டைப்ஸ் இருக்கு, பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. இந்த மைக்ரோ ப்ராசஸர் இஸ் எ மேட் அப் ஆஃப் 3 யூனிட்ஸ். 3 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க பாருங்க. ALU, கண்ட்ரோல் யூனிட், ரெஜிஸ்டர்ஸ். ALU மீன்ஸ் டு பெர்ஃபார்ம் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அந்த மாதிரி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அதை பெர்ஃபார்ம் பண்ணணும். கண்ட்ரோல் யூனிட்னா ஓவரால் கண்ட்ரோல், டு கண்ட்ரோல் ஓவரால் ஆபரேஷன்ஸ் ஆஃப் த சிக்னல்ஸ். ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னா இன்டர்னல் மெமரி, இந்த யூசர் டு ஹோல்ட் த இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ராசஸர். ப்ராசஸரில் என்ன நம்ம மெமரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அதை ப்ராசஸ் பண்ணுது, ரெஜிஸ்டர் தான் இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க மைக்ரோ ப்ராசஸர் ALU, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், கண்ட்ரோல் யூனிட்ல இருந்து சிஸ்டம், இன்புட் அவுட்புட் டிவைசஸ்க்கு மெமரி. தேர் ஆர் RAM மெமரி அண்ட் ROM மெமரி. இதெல்லாமே 2 டைப்ஸ் ஆஃப் மெமரிஸில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா. ALU இதெல்லாமே காம்போனன்ட் தான். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே பார்த்துருக்கோம். மெயின் காம்போனன்ட் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் சிஸ்டம்னு இருக்குது. அதுலேருந்து வர சர்க்கியூட் டயக்ராம் வந்து பார்ட்டாக அந்த ALU ரெஜிஸ்டர் கண்ட்ரோல் யூனிட் மட்டும் ஸ்பிளிட் பண்ணி தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா. மேலே IO மெமரிக்கும் இதுக்கும் லிங்க் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 5 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின் பாருங்கள். கேரக்டர்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். தெர் ஆர் 3 கேரக்டர்ஸ் இருக்குது. கிளாக் ஸ்பீடு, இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு, வேர்டு சைஸ். இந்த கிளாக் ஸ்பீடு வந்து மெஷர் பண்ணுறது ஹெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டூ யூ நோ பார்த்துக்குங்க. அப்ரிவேட்டட் ஹெட்ஸ், ஃபிசிக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஹெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த அழகுன்னு சொல்லுவோம். ஹெட்ஸை வந்து மெஷர்மெண்ட் அழகு. காமன் யூஸ் டு மெஷர் வேவ் ஃப்ரீக்வன்சிஸ் அண்ட் சச் அஸ் சவுண்ட் வேவ்ஸ், லைட் வேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ். இது எல்லாமே ஃப்ரீக்வன்சி வந்து மெஷர்மெண்ட் அளவு வந்து மெஷர்மெண்ட்றதுக்காக ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. இது தான் ஹெட்ஸ்ன்னு சொல்கிறோம். கிளாக் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்ஸ் த இன்டர்னல் கிளாக். இந்த இடத்துல இன்டர்னல் கிளாக் ஒன்று இருக்கும். ஓகேவா. ஜஸ்ட் a minute. இந்த CPU தான் வந்து ஸ்பெசிஃபிக் லுக்காக இருக்குது, கிளாக் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுது. அதில் பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்பீட் ஃபர்ஸ்ட் ஒன்று கிளாக் ஸ்பீட். எவ்ரி மைக்ரோப்ராசஸர் இன்டர்னல் கிளாக். திஸ் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். த ஸ்பீட் விச் மைக்ரோப்ராசஸர் எக்ஸிக்யூட் த இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கால்ட் கிளாக் ஸ்பீட். இது வந்து ஒன்று மெகா ஹெர்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஜிகா ஹெர்ட்ஸாக இருக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஏ கமாண்ட் விச் இஸ் கிவன் டு த கம்ப்யூட்டர் பெர்ஃபார்ம் ஆபரேஷன் டேட்டா. நம்ம யூசர் நம்ம என்ன டேட்டா கொடுக்குறோமோ அதை தான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம். The set of instruction, machine level instruction that microprocessor designed to execute. Microprocessor வந்து எந்த instruction execute பண்ணுதோ அந்த instruction போது set of instruction set ன்னு சொல்றோம். அது types of operations என்னென்ன இருக்கு, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இருக்கலாம், கண்ட்ரோல் ஃப்ளோ, இன்புட் அவுட்புட் எல்லாமே டைப்ஸ் ஆஃப் டேட்டா ட்ரான்சாக்ஷன் இருக்கு. ஓகேவா. அடுத்து பாருங்க வேர்டு சைஸ். The number of bits can be processed by single instruction. ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ல எத்தனை நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து ப்ராசஸ் ஆகுதுன்னு கால்குலேட் பண்றது தான் வேர்டு சைஸ். இட் டிட்டர்மின்ஸ் த அமௌண்ட் ஆஃப் RAM. ஒரு ப்ராசஸ் வந்து முடியறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் RAM வந்து எடுத்திருக்கு அப்படின்னு சொல்றது தான் சொல்றோம். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். அது பேஸ்ட் ஆன் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்லையும் இருக்கு, இன்னும் அனதர் டைப்லையும் இருக்கு. ரிமைனிங் வந்து நம்ம ஐ கண்டினியூ ரிமைனிங் ஃபார் நெக்ஸ்ட் கிளாஸ், ஸ்டோரேஜ் கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.